ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் நம்ம நேத்தை மார்க்கெட்டுக்கு லெவல்ஸா கொடுத்துருந்தோம். மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கூடவே நம்ம லெவல்ஸை தாண்டி சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 24,231 அங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் அபோவ் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 60-70 பாயிண்ட் வந்துட்டாங்க. அந்த ஏரியாவை மேல போயிட்டு எப்போ உங்களுக்கு ஓப்பன் ப்ரைஸும் அதை தாண்டி நாம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் 25,250 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸும் நமக்கு அந்த ஸ்ட்ரைக்ல தான் இருக்கு, அந்த ஏரியால தான் இருக்கு. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கிறது மார்க்கெட் கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நடந்திருந்தது. ஒன்ஸ் அந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி, ஓப்பன் அப்படின்றது நெகட்டிவ்ல தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து ஒரு 30 பாயிண்ட் பக்கம். அந்த 30 பாயிண்ட்டுக்கும் கீழே வந்து ஓப்பனுக்கு பிலோ எப்போ வந்தாங்களோ அப்போவே முடிஞ்சிருச்சு. வேக வேகமா நல்ல ஒரு எங்கேயும் ஒரு சைட்வேஸ் கூட போடல, நல்ல டவுன் சைட் ட்ரெண்ட். அது கடைசியாக எங்க வந்து ஸ்டாப் ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட நம்மளோட S2 அங்கதான் ஒரு ஸ்டாப் கிடைச்சிருக்கு. திரும்பி அங்கிருந்து அதையும் பிரேக் பண்ணி நல்லாவே கீழே வந்துட்டாங்க. இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல இல்லை, ஓவராலாவே நமக்கு மதியத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, முதல் நாளோட ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் பிரைஸ்ல 266 ரூபா இருந்தது. ஆனா இது லைவ் மார்க்கெட்ல மதியத்துக்கு அப்புறம் மார்க்கெட் இப்படி ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 300 ரூபாயும் 310 ரூபாயும்லாம் தாண்டி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் எப்பவுமே இப்படி ஒரே டைரக்ஷன்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த ஏடிஎம் பிரைஸ் கரையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவும் கம்மியா இருக்கும். மார்க்கெட் ரன் ஆகிறது அந்த ஏடிஎம் பிரைஸை கரைக்கிறதுக்கு தான். இப்படி ஒரே பக்கமா ஒரே விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த பிரீமியம் கரையிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைஞ்சிரும். ஸோ அது கரையாம நிக்கிற இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல், அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல காலா புட்டா யார் அந்த சென்டர் பாயிண்ட்டை ஹோல்ட் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து ஒரு சின்ன ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஆனா அந்த ஒரு விஷயம் நேற்று முழுக்க முழுக்க கால் சைடில் எந்த ஒரு ஸ்ட்ரைக்காலையும் தக்க வச்சுக்க முடியல. ஸோ தொடர்ந்து மார்க்கெட் டவுன் சைட்லேயே போயிட்டு இருந்தது. என்ன எதிர்பார்த்துருந்தோமோ அதான் நடந்திருந்தது. மார்க்கெட் என்னதான் நியூஸ் பேஸ் ரன் ஆகுது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் எல்லா விஷயமும் உங்களால பிரீமியத்துல முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியும். இந்த பிரீமியம் எப்படி நகருது அப்படின்ற விஷயத்த உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னா ஓகே. ரொம்ப பேசாம நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், பிரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட வியூ என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அன்னைய நாட்களில் நம்ம வீடியோவோட வியூ வந்து 50 வியூவை தாண்டி போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட அதில் 50ல் 40 பேர் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்துடுறாங்க. 40 பேரும் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு முன்னாடிலாம் பார்க்கறது கிடையாது. 9 மணிக்கு முன்னாடி பார்க்குறவங்க ஒரு 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி ஒரு 20 பேர் என்னன்னா மார்க்கெட் தொடங்கினதுக்கு அப்புறமோ இல்லை மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமோ பார்க்குறாங்க. தொடங்குறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னோட வியூ என்ன மாதிரி இருக்கு, அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்த உங்களால் ஓரளவு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். நான் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்கள சொல்கிறேன். ஏன்னா நாம் என்ன பண்ணுறோம், மொத்தமும் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் எந்த அளவு நடக்குது நடக்கலை அப்படின்றது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் அன்னைய நாளுக்கு உண்டான ஓரளவு கிளியர் வியூ கிடைக்கும். நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் லைவ் மார்க்கெட்ல எப்படி இருக்கு, ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தா நம்ம சொல்ற விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு அது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்றதை தாண்டி நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்க தொடர்ந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னாவே லாஸ் பண்றதை நீங்க தவிர்க்கணும். லாஸ் பண்றது தவிர்க்கணும் அப்படின்னாவே
தப்பான ட்ரேடுகள நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்ணணும். ஸோ, தொடர்ந்து பார்க்குறவங்களால அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே. நம்ம இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். ஓகே. இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,308, 24,091, 23,657, 23,441. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 24,150 இந்த ஏரியா நல்லாவே மேலே தான் இருக்கு. 24,150 இதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் மார்க்கெட் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். டவுன் சைட் போகணும் அப்படின்னா நமக்கு இன்னமும் கிட்டத்தட்ட மார்க்கெட் நான் கீழே போகிறத ஷாப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷனை அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு கூட இன்னும் கொடுக்கல. ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே நமக்கு லோ அப்படின்றது பக்கத்தில் தான் க்ளோசிங்கும் கிடச்சிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டில் தான் க்ளோசிங் கிடச்சிருக்கு. ஸோ லோக்கு கீழேயும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே அதுக்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு தான் கிரியேட் ஆகும். 23,850 இந்த ஸ்ட்ரைக்கு சொல்லலாம். இதுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த லெவல்ஸ் ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு நடுவில் ஒரு நல்ல சைட்வேஸ் அப்படின்றத தாண்டி வேகமான மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். ஏன்னா ஏடிஎம்மோட ஆவரேஜ் ப்ரைஸ் 294 பாயிண்ட் இருக்கு இப்போ க்ளோசிங்கில். நேற்றுக்கும் முந்தா நாளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முந்தா நாளுக்கும் நேற்றுக்கும் ப்ரீமியம் டிகே அப்படின்றது நடக்கவே இல்லை. ஸோ டிகே நடக்கவே இல்லை அப்படின்னாவே அது செல்லரோட மார்க்கெட் செல்லருக்கு சாதகமாக இல்லை அப்படின்றது தான் அங்கே மீனிங். செல்லருக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா செல்லர் கண்டிப்பாக உடனுக்குடனே அவங்களோட ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸையோ புக் பண்ணக்கூடிய சூழல் தான் கிரியேட் ஆகும். அவங்க எதை புக் பண்ணுறாங்களோ அந்த டைரக்ஷனில் மார்க்கெட் போகக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. சென்செக்ஸ்லேயும் நல்ல பெரிய ஆவரேஜ் ப்ரைஸ் தான் இருக்குது. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 455 பாயிண்ட் இருக்கான். அவன் இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு 50-60 பாயிண்ட் அதிகமாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்பைரி டேக்கு ரொம்ப பெரிய பாயிண்ட் இல்லை. பட் ஆனால் நல்லாவே வாலட்டைல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த 2 ஸ்ட்ரைக்கில் யாரை ஐடியமாக வச்சுக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா, பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேணும். ஓகே, சரி, வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.